இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் கீக் எக்கானமியை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஆன்லைன் ஜாப்ஸ், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் வீட்டில் இருந்து எந்த வேலைகளை வீட்டில இருந்தே முடிக்க முடியுமோ அந்த வேலைகளை வீட்டில இருந்து முடிக்கணும் அப்படின்னு தான் இந்த எக்கானமி போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் நம்ம லேபர் லாஸை கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த லேபர் லாஸ் வந்து ரீசெண்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லேபர் லாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020. Just a minute. The industrial labor laws, the industrial relations code னு ஒன்று இருக்கு 2020. இது என்ன கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா, hiring and firing of labor in mid-sized and large industries, making retrenchment easier சொல்லியிருக்காங்க. அதாவது ஹயர் பண்ணிக்கலாம், ஃபயர் பண்ணிக்கலாம், அதாவது வேலைக்கு அமர்த்திக்கலாம், எப்போனாலும் வேலையிலிருந்து தூக்கிடலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் வந்து 3 லேபர் கோட் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, அப்புறம் கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020. இதை வந்து 24 லேபர் லாஸை மெர்ஜ் பண்ணி இந்த 4 லேபர் கோடை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4 லேபர் கோடை வந்து ஆகஸ்ட் 2019 பாஸ் பண்ணாங்க. இந்த 4 லேபர் கோட்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஹையர் அண்ட் ஃபயர் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து யூனியன் மூலமா வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஒர்க் பிளேஸ்ல சேஃப்டி ரூல்ஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சோசியல் சேஃப்டி நெட்டை வந்து கொஞ்சம் வைடன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த ஆன்லைன் ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வருது, அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்றது என்பதற்கான ஒரு ரிஃபர்மேஷனை வந்து இங்க கொண்டாந்துருக்காங்க. இந்தியாவில் 2019 வந்துருச்சு. இது இப்ப இருக்கா அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி இனிமேல் வேலை வாய்ப்பு என்பது, பெர்மனன்ட் வேலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். கான்ட்ராக்ட் லேபர் தான் கொண்டு வர்றாங்க மத்திய அரசு. அப்ப என்ன அர்த்தம்? பிரைவேட்ல போனாலும் சரி, இனிமேல் பிரைவேட்ல, இண்டஸ்ட்ரியில, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு வேலை அஷ்யூர்டு, இனிமேல் தொடர்ந்து வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. இனிமேல் மெஜாரிட்டியா என்ன பண்றாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி நீங்க வந்து வீட்டுல இருந்தே வேலை பாருங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இது வந்து 2019 இதற்கான ஒரு சட்டத்தை இந்திய அரசு நமக்கு லேபர் கோடு மூலமாக ஏற்றி இருக்கிறது. அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு வேலைக்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வது? இன்னைக்கு நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சு வெளியே வர போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு சினாரியோவை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க இது உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த இது தெரிஞ்சாதான் அப்துல் கலாம் கொடுத்த அந்த பாலிசிஸுக்கும் இன்னைக்கு கரண்டா இந்த கவர்மெண்ட் எல்லாம் அடாப்ட் பண்ணக்கூடிய பாலிசிஸ்க்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அப்ப கிக் எக்கானமி வந்துச்சு அப்படின்னா என்ன? இப்ப COVID-19 வந்த பிறகு கிக் எக்கானமிய, கிக் எம்ப்ளாய்மெண்ட்டை இவங்க அதிகமா பெர்சியூ பண்றதுக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அப்ப இது எப்படி பெர்சியூ பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, COVID-19 அப்புறம் கிக் ஒர்க் ஃபோர்ஸ் இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் ரிமோட் ஒர்க்கிங்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்ப அதிகமான பேர் இன்னைக்கு வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்லைன் ஈவன் இப்ப நம்ம படிக்கிறதே ஆன்லைன் கிளாஸ் ரூம் படிக்கிறோம், இப்ப நம்ம பேசுறதே ஆன்லைன்ல பேசுறோம். இதைத்தான் வந்து டீகோடிங் தி கிக் எக்கானமி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 145 ஆர்கனைசேஷன்ல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சர்வே படி இன்னைக்கு as on today in October 2020 49% currently employ gig workers. அப்படின்னு அர்த்தம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில, அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார், இந்த 3 சேர்ந்து 49% பேர் இன்னைக்கு வீட்டுல இருந்து வேலை பார்க்கறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. இன்னும் 2-5 வருஷத்துல இந்த 49% 65% மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி மாறப்போகுது? இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு இன்னைக்கு, எப்படி இருக்கு, இன்னும் 2 to 5 வருஷத்துல எப்படி இருக்க போகுது? FMCG, ஃபார்மா, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரியும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு 15% வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது இன்னும் 2-5 வருஷத்துல 69% இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வீட்டுல இருந்து தான் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட போகிறது. அப்படி ஏற்பட்டா என்ன விளைவு பின்னால பார்ப்போம். BFSI, பேங்கிங், பினான்சியல் அண்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில
இன்னைக்கு 32% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னும் 2 to 5 வருஷத்துல 56% பேர் பேங்கிங், பினான்சியல் அண்ட் சர்வீஸ் செக்டார்ல 56% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண போறாங்க. சரி, மேனுபேக்சரிங் செக்டார்ல இன்னைக்கு 35% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க. இன்னும் 2 to 5 வருஷத்துல 65% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண போறாங்க. சர்வீசஸ் செக்டார்ல 47% பேர் இன்னைக்கு வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. அவங்க 76% வீட்டுல இருந்து தான் வேலை பார்க்கணும் இன்னும் அடுத்த 5 வருஷத்துல, 2 to 5 வருஷத்துல. டெக்னாலஜி அண்ட் பிபிஓல இப்பயே 57% வீட்டுல இருந்தா ஒர்க் பண்றாங்க. ஐடி சர்வீசஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பிபிஓ இந்த செக்டார்ல கிட்டத்தட்ட 57% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாங்க. இன்னும் 2 to 5 வருஷத்துல 60% பேர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை வரப்போகுது. சரி, இதுல எப்படிப்பட்ட இந்த இப்படி ஒர்க் பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும், எப்படிப்பட்ட வேலை, அதாவது டாப் கிக்கபிள் ரோல்ஸ் என்ன, அப்ப இதுல என்னென்ன ரோல்ஸ் வந்து அதிகமா வந்து வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ரோல் ஆக போகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே அதிகமா கிக் ரோல் தான். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் அண்ட் ஆபரேஷன், இது எல்லாமே கிக் தான். ப்ராசஸிங்கும் கிக் தான். ஹெச்ஆர் ஆபரேஷன்ஸ் ஹேவ் ஹை டிமாண்ட் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர். இன்னும் தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கும். ஹெச்ஆர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அட்மின் அண்ட் சப்போர்ட் ரோல்ஸ், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், கேட்டகரி மேனேஜ்மெண்ட் வில் கண்டினியூ டு ஹேவ் ஃபீவர் கிக் ஒர்க்கர்ஸ். இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து கண்டினியூ டு ஹேவ் கிக் ரோல்ஸ் இருக்கும். சரி, இவங்களுக்கு எப்படிப்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்த கிக் ரோல்ஸ்ல என்ன மாதிரியான ஆட்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ராப்ளத்தை முழுதா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்களை இந்த கம்பெனிகள் கிக் ரோல்ல அமர்த்துவதற்கு தயாராகிறாங்க. அடுத்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிஃபிகேஷன், நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த கிக் ரோல்ல அவங்க பொசிஷன் பண்றாங்க. ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இண்டஸ்ட்ரியில போறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கிக் ரோல்ல போவீங்க. அடுத்து ப்ரூவன் கேப்பபிலிட்டி இந்த ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், எந்த எக்ஸ்பர்ட் ஏரியாவில் நீங்க வந்து ப்ரூவன் கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கோ, நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ, நீங்க ஸ்கில் இருக்கோ அதுல, அந்த ஏரியா வந்து இந்த கிக் ரோல் அதிகமா பயன்படுத்த போறாங்க. எக்ஸ்போசர் டு தி எக்ஸாக்ட் டைப் ஆஃப் ஒர்க் அட் ஹேண்ட், எந்த வேலை கையில இருக்கோ அந்த வேலையில நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ஸ்கில் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், வீட்டுல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தகுதி இருக்கணும், இத்தனை இருக்கணும். இருந்தா தான் மோர் தென் 60% வேலை வாய்ப்பு இனிமேல் கிக் ரோல் தான் வேலை வாய்ப்பு இருக்க போகுது. இது வந்து நியூ டெஃபினிஷன். இதுக்கு இந்தியா எப்பயோ நேஷனல் லேபர் லாவா அந்த 4 கோட 24 லாஸ் வந்து 4 கோடா மாத்தி அலோ பண்ணிட்டாங்க. அந்த 4 கோடுல தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க 300 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த கம்பெனினாலும் ஹயர் பண்ணிக்கலாம், ஃபயர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில அதுக்கு மட்டும் அப்ரூவல் வேணும். அது குறிப்பிட்ட காலத்துல அப்ரூவல் கேட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணேன்னா அது அப்ரூவல் பண்ணதாகவே அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு வேணாலும் எப்போ வேணாலும் ஹயர் பண்ணிக்கலாம், ஃபயர் பண்ணிக்கலாம் வந்துருச்சு. இனிமேல் கான்ட்ராக்ட் ஜாப் தான் அதிகமா கொடுக்க போறாங்க. ஈவன் பப்ளிக் செக்டார் எல்லாத்தையும் பிரைவேட் செக்டாரா மாத்துறாங்க. ஈவன் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரை ஃபுல்லா டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், இஸ்ரோ அண்ட் தென் அட்டாமிக் எனர்ஜி, இது எல்லாத்தையுமே பிரைவேட் செக்டார உள்ள நுழையிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் யாருக்கும் நிலையான வேலை இருக்காது என்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு, சம்பளம் எப்படி கொடுக்க போறாங்க, இதுக்கு பிக்ஸ்டு ஃபீ மாடல் ஆஸ் டிசைடட் டூரிங் த கான்ட்ராக்ட் இனிஷியேஷன். அதாவது இந்த கான்ட்ராக்ட்ல இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம், இவ்வளவுதான் பணம், இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா இவ்வளவு பணம் வரும். இதுதான் கான்ட்ராக்ட் மாடல், இது பிக்ஸ்டு ஃபீ மாடல். ரெண்டாவது டைம் அண்ட் எஃபோர்ட் மாடல், இந்த நேரத்துக்குள்ள இவ்வளவு ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்கை மெஷர் பண்ணி அதுக்குரிய பணம் இவ்வளவு கொடுப்பான்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுவாங்க. அது ஒரு கான்ட்ராக்ட். அடுத்த கான்ட்ராக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சுவல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் டெலிவர்டு ஆன் பிக்ஸ்டு வேஜ். இந்த இவ்வளவு யூனிட்டை நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க, இவ்வளவு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து குவாலிட்டி ஆஃப் அவுட்கம், நீ கொடுக்கறதுல நல்ல குவாலிட்டி மெட்டீரியலுக்கு இவ்வளவு பணம், குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா பணம் உங்களுக்கு கம்மி என்று இந்த மாடல்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கடுத்து இது எல்லாம் சேர்ந்த மாடல், இதுதான் வந்து பேமெண்ட் மாடல். சோ இப்படிதான் உலகம் வந்து
போயிட்டு இருக்கு, போயிடுச்சு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். அப்ப இந்த சுச்சுவேஷன்ல என்ன அர்த்தம்? நம்மளுக்கு என்ன, நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீங்க காமர்ஸ் படிச்சாலும் சரி, நீங்க அக்கௌண்டன்சி படிச்சாலும் சரி, எந்த தொழில் படிச்சாலும் சரி, இனிமேல் கிக் ஒர்க்கர்ஸ் வரப்போகுது என்பதை உலகம் இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2019 ஆகஸ்ட்ல இந்த லேபர் கோட் 4 கோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருச்சு. அதுல கிக் ஒர்க்கர்ஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இனிமேல் கான்ட்ராக்ட் தான் வே ஆஃப் லைஃப், வே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று மாறப்போகிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு, நான் பிஏ படிக்கிறேன், பிகாம் படிக்கிறேன், பிஎஸ்சி படிக்கிறேன், எம்ஏ படிக்கிறேன், எம்எஸ்சி படிக்கிறேன், பிஇ படிக்கிறேன், பிடெக் படிக்கிறேன், எம்டெக் படிக்கிறேன், நத்திங் டூயிங். எல்லாம் படிங்க. இது உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அவ்வளவுதான். ஆனா இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ஸ்கில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தான் அவன் பாக்குறான். அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாள்ல 3 கம்பெனில 4 கம்பெனில கூட ஒர்க் பண்ணலாம். காலையில 2 மணி நேரம் ஒரு கம்பெனி ஒரு ஜாப் பண்ணி கொடுக்குறீங்க, மத்தியானம் 2 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு இன்னொரு ஜாப் பண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஒரு கம்பெனிக்கு இன்னொரு ஜாப். இந்த மாதிரி உலகம் மாற போகுது. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனவே உலகம் எப்படி போகுதோ அது மாதிரி இந்தியாவும் போயிட்டு இருக்கு. இந்தியாவை வழிநடத்துகிறார்கள் இப்ப நம்ம ஆளக்கூடிய மத்திய அரசு. அனைவருக்கும் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை தாண்டி, நீ வேலை பார்த்தா கூலி, உனக்கு உடல் நலம் இல்லையா, உனக்கு நீ சோசியல் செக்யூரிட்டி கிடையாது, பென்ஷன் இனிமேல் கிடையாது என்று மாத்தி விட்டாங்க. எப்பயும் நியூ பென்ஷன் ஸ்கீம் பென்ஷனை காலி பண்ணிட்டாங்க. அந்த பென்ஷன் இல்ல, 60 வயசுக்கு மேல இருப்பவர்களுக்கு எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டி இல்ல என்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பயே நீங்க ஒர்க் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான், உங்களுக்கு வேலை பார்க்க முடிந்தால் மட்டும்தான். ஆனா வேலை பார்க்க முடிஞ்சா ஸ்கில் அதிகமா இருந்துச்சுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டிகிரி உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா, நீங்க வரிசையா எத்தனை கம்பெனில வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எவ்வளவு நாள் நீங்க சம்பாதிக்கலாம். அதன் மூலமா நீங்களே உங்க சேமிப்பை உருவாக்கிக்கணும், நீங்களே வச்சுக்கணும். அரசு இதுல நிக்காது, அரசு தலையிடாது என்ற நிலைமைக்கு இந்திய அரசை எடுத்து சென்று விட்டார்கள். எனவே நண்பர்களே, இது நடக்குது, இது போயிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு, இதை மாற்றி ஒரு சோசியல் செக்யூரிட்டி, கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், வேல்யூ ஆடட் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு உத்தரவாதம், வேலைக்கு உத்தரவாதம், இது அனைத்துமே இருந்தா தான் அது சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொல்ல முடியும். இல்லைன்னா இது வெறும் கேபிட்டலிஸ்டிக் ரிபப்ளிக். அப்ப கேபிட்டலிஸ்டிக் ரிபப்ளிக் இஸ் மூவிங் த என்டையர் எக்கானமி டு கிக் எக்கானமி. பட் சோசியலிஸ்டிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இஸ் த ஒன்லி வே ஃபார் வில் லுக் ஃபார் அ சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி வென்றெடுக்கப்பட வேண்டும். சமூக பொருளாதார மேடுபள்ளம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றி அமைக்க வேண்டும். யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்கப்பட வேண்டும். பெண்களும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறை இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் டாக்டர் அப்துல் கலாம். எனவே நண்பர்களே, இந்த கனவு நனவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த எண்ணம் மலர வேண்டும் என்று சொன்னால், அப்துல் கலாமின் கனவு நனவாக வேண்டும். அப்துல் கலாம் கண்ட டெவலப்டு இந்தியா விஷன் 2020 நனவாக வேண்டும். அடுத்த 20 ஆண்டுகளுக்குள்ள நனவாகணும். அப்படி என்று சொன்னால், கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய அரசுகளை நாம் உருவாக்க வேண்டும். தமிழகத்திலும் சரி, மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி நாம் உருவாக்கினால்தான், அந்த உருவாக்கத்தால் மட்டுமே இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற முடியும். இந்தியாவை ஒரு அறிவியல் சிறந்த வல்லரசு இந்தியாவாக மாற்ற முடியும். இந்தியாவை ஒரு ஏழைகள் இல்லாத நாடாக மாற்ற முடியும். இந்தியா ஒரு சமூக பொருளாதார மேம்பாடு வித்தியாசம் இல்லாத நாடாக மாற்ற முடியும். அனைவருக்கும் தரமான கல்வி, அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கும் நாடாக மாற்ற முடியும். இது அப்துல் கலாமின் கனவு கண்ட அந்த சுயசார்பு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால், கலாம் வே இஸ் த ஒன்லி வே என்று சொல்லி, மாணவர்களே, மாணவிகளே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கனவை நனவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி, அந்த துறையிலே தலைவர்களாக வர வேண்டும். A leader should have a vision. A leader should have a passion to transform the vision into vision. A leader should practice transparency in each and every action. A leader should have a courage in taking decision. A leader should work with integrity and succeed with integrity. A leader should defeat the problem and succeed. A leader should know how to manage the success and failure. இத்தனை லீடர்ஷிப் குவாலிட்டியும் உங்களுக்கு இருந்தால், இந்த கிக் எக்கானமியும் 4.0 to 5.0க்கு போது உலகம். அந்த உலகத்திலே போனால் வேலை வாய்ப்பு இப்படி கிக் எக்கானமியா தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்தியா ஒரு வலிமை பெற்ற நாடாக, வல்லமை பெற்ற நாடாக, 130 கோடி மக்களுக்கு தேவையான கல்வியும், தரமான கல்வியும், தரமான மருத்துவமும், தரமான வேலை வாய்ப்பும், மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பும் கொடுத்து இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் வல்லரசாக, ஒரு அறிவில் சிறந்த வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னால், கலாம் இஸ் த ஒன்லி வே. வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.